இவ ஏதாவது உன்னை தொந்தரவு பண்ணான்னு நீ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. நான் வந்து இவன் மண்டையில ஒரு கொட்டு வச்சு தூக்கிட்டு போய் மொட்டை மாடியில போட்டு கதவை சாத்தி விட்டுறேன். இவெல்லாம் பனியில படுத்து தூங்கினாதான் புத்தி வரும். குட் நைட் மாமா. ஏய், என்னடி முறைச்சுக்கிட்டு இருக்க? அதான் மீனாட்சி போயிருச்சுல, போய் தூங்கு போ. முத்து போய் தூங்கலாமே. வாங்க சார். பேராண்டிகளா, சகல பேய், சகல பேய், சகல சகல பேய், சகல சகல பேய். பேராண்டிகளா, என்னத்துக்கு என்ன பார்த்து மிரடுறீங்க? என்னப்பா, என் படத்துக்கு மாலை போட்டிருக்கு, ஆனா நான் உயிரோட வந்து உங்க முன்னாடி நிக்கிறேன்னு ஆச்சரியமா இருக்கா உங்களுக்கு? அது நான் இல்ல, அது என் தங்கச்சி. நான் அவளுக்கு அக்கா. ஓ அப்படியா? நான் கூட என்னவோ நினைச்சிட்டேன். சரிப்பா, இது பாதாம் பால். நீங்க 2 பேரும் புதுசா கல்யாணமான புது மாப்பிள்ளைங்க இல்லையா? புதுசா கல்யாணமானவங்க இந்த ஊர் கோயிலுக்கு வருவாங்க. வர்றவங்க சில பேரு உங்களை மாதிரி இங்க வந்து தங்குவாங்க. எங்க உங்க பொண்டாட்டிகளை காணா? அவங்க ஏற்கனவே தூங்க போயிட்டாங்க. அப்படியா? சரி சரி, இந்த பாதாம் பாலை ஆம்பளைங்க நீங்க தான் குடிக்கணும். உங்க உடம்புக்கு தான் தெம்பு வேணும். அதனால இந்தாங்கப்பா, இந்த பாலை குடிச்சிட்டு உங்க பொண்டாட்டிங்க கூட போய் தூங்குங்க. இந்த புடி. என்ன பாக்குற? புடி. இந்த பாலை குடி, காலையில பார்க்கலாம். ஐயோ, நடுவும் போறேன். சகல சகல. என்ன அது? அந்த பாட்டி சொன்னதெல்லாம் உண்மை மாதிரியே தெரியலையே. ஒருவேளை இந்த போட்டோல இருக்க பாட்டி தான் பேயா வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.